இந்த உலகம் நம்ம கிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறத ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ண, நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்னு கொஷின் கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருன்னா ஒருத்தர் நீ இன்னைக்கு ஹாப்பியாக இருந்தியான்னு கேட்க இருக்காங்களா? ஹாய், திஸ் இஸ் கவிதா. வெல்கம் டு கவிதா யூனிவர்ஸ். லைஃப்னா நாம் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய சந்தோஷத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் நம்ம லைஃப்பை இன்னும் அழகானதாக மாற்றுது. நம்ம லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு ரேஸில் ஓடிட்டே இருக்கோம். லைஃப் இஸ் ரேஸ், ரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ரன் பண்ணுறதுல எதனா ஹாப்பினஸ் இருக்கா? லைஃப்பில் ரன் பண்ணி ஆகணும். பட் ரன் பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ இருக்க ஒரு ஹாப்பினஸ்ஸை பார்த்து ரசிங்க. அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. காலையில் அலாரம் அடிக்கும், எழுந்துக்க கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது விண்டோ வழியாக சன்லைட் வரும், அதை ரசிங்க. அந்த சன்லைட்டில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. காலையில் காஃபியோ டீயோ குடிக்கிறோம், ஃபஸ்ட்டு சிப் அதை எடுக்கும்போது அப்படியே மைண்டில் ஒரு பீஸ் இருக்கும். சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க, மனசில் ஒரு அமைதி இருக்கும். அப்போ அந்த சிப் எடுக்கும்போது ஒரு பீஸ் இருக்கும்ல, அதை ரசிங்க. அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் மூமெண்ட்ஸை நம்ம ஈஸியாக இக்னோர் பண்ணிடுறோம். ஃபோன் பார்த்துட்ருக்கோம், ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறோம், பாஸ்டில் நடந்ததை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளோட ஹாப்பினஸ் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு சில நேரம் நமக்கு யாருமே கால் பண்ண மாட்டாங்க, யாருமே மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துலேயே நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். எவ்வளோ திட்டினாலும் நம்மளை விட்டு போக மாட்டான், எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை விட்டு போக மாட்டான். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம தான். நம்மளை விட நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அதனால் உங்கள் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நைட்டில் எல்லா சவுண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிற நேரம், லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்டில் படுக்கிறோம், சைலண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு பீஸ் இருக்கும்ல, அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷம் கூட சொல்லலாம். அப்போது நம்ம மைண்டுக்குள்ளே சில தாட்ஸ் வரும், ஐடியாஸ் வரும், நம்மளே நாம் மோட்டிவேட் கூட பண்ணிப்போம். இப்படி நைட்ஸ் கூட நமக்காக கிஃப்ட் கொடுக்கும். லைஃப் நமக்கு கண்டினியூஸாக கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் நாம் தான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். சந்தோஷன்றது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாப்பினஸ்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஜேர்னியில் இருக்க சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் ஹாப்பினஸ். பிஸியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், சீரியஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. எப்பயும் நடக்கிறத விட கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. ஃபோனை சைடில் வச்சுட்டு 1 மினிட் சுற்றி பாருங்கள். இன்றைக்கும் உங்களோட லைஃப் உங்களுக்காக ஒரு ஹாப்பினஸை வச்சுருக்கு. பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you tomorrow in Kavita Universe.